ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து அன்பாக்சிங் ஒன்று பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பாஷ் நம்ம கட்டிங் மிஷின் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ உள்ளே வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கட்டிங் மிஷின், அதில் வந்து பார்த்திங்கன்னா வீல் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் ப்ளஸ் அது வந்து லாக் நட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீ அந்த லாக் நட்டு டைட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து வாரண்ட்டி கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கிட்டு. ஸோ அவ்வளோதான் இருக்குது இந்த பாக்ஸில், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலி இந்த கட்டிங் மிஷினை நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஹேண்டில் கரெக்டாக இருக்குது, லாக் நட்டு கரெக்டாக இருக்குது, அதே போல் இந்த வீல் கார்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட அசம்பிளி வந்து செட்டே ஆகலை. ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரூ இப்படி தான் போடுற மாதிரி கொடுத்துருக்கான், பட் எப்படி நம்ம டைட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இது ஒரு மிஸ்டேக். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு என்ன ஆச்சுன்னா, எம்டியாக வீல் எதுவும் போடாமல் ஆன் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு வந்துட்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் அளவுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க, 2 கோர் கேபிள் வித் 2 பின் டாப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் பக்காவாக இருக்குது. ரன் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, ஷேக்கும் ஆகலை. அந்த வகையில் இந்த மிஷின் ஓகே தான். 800 வாட்டு ஓகே, ரன்னிங்க்கு நல்லாயிருக்கும், கட்டிங்க்கு நல்லாயிருக்கும், 2 வீல் போட்டு கூட ஓட்டலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணி பார்க்கும்போதே என்ன ஆச்சுன்னா, அது வந்து டாப் ஹெட்டு வந்துட்டு மெட்டல் ஹெட்டு. ஸோ அதில் வந்துட்டு ஓவராக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக வந்துட்டு நமக்கு ரன் பண்ணால் தான் ஹீட் ஆகணும், மீன்ஸ் ஏதாவது வால் கட்டிங் பண்ணால் இல்லாட்டி ஏதாவது ஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் ஹீட் ஆகணும். ஸோ எனக்கு வந்து நார்மலாக ரன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த லாக் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாக் பட்டனும் எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, டில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டில்ட் ஆகிறதுனால சரியாக வந்து அதனால் எனக்கு ப்ரெஸ் பண்ணி அந்த வீல் டைட் பண்ண முடியல. ஸோ இந்த லாக் பட்டன் பிரச்சனை. ஸோ 2 விஷயம், இதில் 3 விஷயம், சாரி. ஹீட் ஆகிறது, இன்னொன்று வந்துட்டு வீல் கார்டு, இன்னும் வந்து லாக் பட்டன். ஸோ 3மே வந்து நமக்கு இஷ்யூ. ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். அதுக்கு பதிலாக தான் நான் வந்து டிவால்ட் கட்டிங் மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதோட ஆப்ரேஷன் நல்லாயிருக்கு. அந்த வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது பாஷ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஎம்எஸ் ஜோனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை அப்படியே வந்து ரிட்டர்ன் போட்டுற வேண்டியதான். ஸோ தேங்க்யூ, பபாய்.